ஒசூர் மாநகராட்சி பிருந்தாவன் நகர் பகுதியில் மருந்தக விற்பனை குடோனில் துணியை போர்த்தி கொண்டு வந்த கொள்ளையன் சிசிடிவி கேமராக்களை திசை திருப்பி கல்லாவில் இருந்து 60,000 ரூபாயை திருடி சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஒசூர் நகர போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பிருந்தாவன் நகர் பகுதியில் பீமா ரெட்டி என்பவருக்கு சொந்தமான மருந்து மொத்த விற்பனை குடோன் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை மருந்தகத்தில் பணியாற்றுவோர் மருந்தகத்தை பார்த்தபோது கடை திறக்கப்பட்டு கடையில் உள்ளாக இருந்த பொருட்கள் சிதறி இருந்ததும் கல்லாப்பெட்டி திறந்திருந்ததும் கண்டு இது குறித்து கடையின் உரிமையாளரான பீமா ரெட்டிக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர் பார்த்தபோது கல்லாப்பேட்டியில் இருந்த 60,000 ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மருந்தக குடோன் வெளியே மற்றும் உள்ளே இருந்த சிசிடிவி கேமராக்களை பார்த்தபோது படுக்கை விரிப்பு துணியை போர்த்தி கொண்டு சுற்றுச்சுவர் ஏறி வரும் கொள்ளையன் ஜன்னலை திறக்க முயன்றபோது அங்கு சாவி மறைத்து வைத்திருப்பது கொள்ளையன் கண்ணில் பட்டுள்ளது. சாவி எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லும் கொள்ளையன் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதை உறுதி செய்து அதில் முகம் தெரியாமல் இருக்க சிசிடிவி கேமராக்களை வேறு திசையில் திருப்பி வைத்து கல்லாவில் இருந்து 60,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளார். உள்ளே இருந்த கார் சாவியை எடுத்து செல்லும் கொள்ளையன் குடோனின் பின்புறமாக சாவியை வீசிவிட்டு மீண்டும் சுற்றுச்சுவர் ஏறி தப்பியுள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒசூர் நகர போலீசார் இன்று காலை 9 மணி முதல் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு கொள்ளையனை தேடி வருகிறார்கள்.